நீ இந்த ஊசி கிணற்றை பார்க்கல்லவா வந்தாய்? ஆமாம். இதன் உள்ளே ஒரு கிணறு உண்டு என்று நீ நம்புகிறாயா? நான் நம்புகிறேன் என்று சொன்னேன். அதன் மூடியை எடுத்தால் தண்ணீர் பொங்கி வந்து உலகம் அழிந்துவிடும் என்று நீ நம்புகிறாயா? ஆமாம், நம்புகிறேன் என்றேன். மூடா? நான் மூடனா? ஆமாம். நீங்கள் நம்பர் 1 மூடர்கள். நீங்கள் என்றால் மனிதர்கள். மனிதர்கள் விஷமுள்ள ஜீவன்கள்னு சொன்னேன். இப்போ மூடர்கள்னு சொல்கிற. கொஞ்சம் போனால் பைத்தியம்னு சொல்வியோ? சந்தேகமா? நீங்கள் எங்களை கடிச்சு கொள்ளலை, அங்கலமாக கொள்றீங்க. பாம்பு வெடி சிரிப்பு சிரித்தது. நான் உங்களை கொல்லவில்லை. உண்மையை சொல்லி புரிய வைக்கிறேன். இங்கு அப்படி ஒரு கிணறே கிடையாது. அங்கு தெரியும் வட்டக்கல் கிணற்றின் மூடியும் அல்ல, வெறுங்கல்தான். அது என் குடும்ப வீடு. எனது முன்னோர்கள் பிறந்ததும் வளர்ந்ததும் இறந்ததும் அங்குதான். நான் ஓய்வெடுப்பதும் குளிர்காலத்தில் தங்குவதும் அங்குதான். அப்போ என் அம்மா சொன்னது பொய். முன்பு யாரோ ஒருவர் சொன்ன பொய் மூட நம்பிக்கையாக மாறிடுது. பிறகு அது நம்பிக்கையாகிவிட்டது. அந்த நம்பிக்கையினுடைய சங்கிலி தொடர் இந்த கணமே அருந்து போகிறது. இந்த கல்லை நீக்கினா உலகம் அழியாதா? இல்லை. இந்த உண்மை உனக்கு மட்டும்தான் தெரியும். இனி நீ போகலாம். காலம் கழியும் தோறும் நீ எல்லாவற்றையும் புரிந்து கொள்வாய். உன்னை நீ தெரிந்து கொள்வாய். பாம்பு அங்கு நிற்கவில்லை, வேகமாக போனது. ஊசி கிணற்றின் மூடிக்குள் மறைந்தது. திடீரென்று ஏற்பட்ட அந்த பிரிவு என் மனதின் வேதனையின் அலைகளை எழுப்பியது. நான் சற்று நேரம் மௌனமாக நின்றேன். சிவந்த சூரியன் கடலின் மடியை நோக்கி நகர்ந்தது. பொன் கதிர்கள் பச்சல் போர்வையில் விழுந்து கிடந்ததைக் கண்டேன். மாதா கோவில் கோபுரமணி முழங்கியது. கூட்டம் கூட்டமாக பறந்து போகும் காகங்கள். நான் நடந்தேன். பாறையின் சரிவோடு நெருங்கி இறங்கினேன். பாறையின் தாழ்வாரத்தில் கம்புடன் வாப்பாவை கண்டபோது நான் அலறிவிட்டேன். அப்பா, என்னை அடிக்காதே. இன்றைக்கு எனக்கு வயது 36 முடிந்தது. நாங்கள் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். நாங்கள் சத்தியத்தின் எல்லையை மீறுவதில்லை. நாங்கள் மனிதர்களைப் போல் நீசர்கள் அல்ல. அன்று அந்த பாம்பு சொன்னதன் பொருளை இன்று நான் புரிகிறேன். அன்று நான் பாம்புக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற பாறை மேல் போய்விட்டு தரையிறங்கினேன்.